கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று புனித வாரத்தின் நாங்கள் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவை காட்டி கொடுக்க தன்னை ஆயத்தமாக்குகிறார் ஜூதாஸ். 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க எப்பொழுது எல்லா விதத்திலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்க அவர் தயாராகிறார். இயேசுனுடைய வாழ்க்கையிலே புதுமைகளை செய்த, வெவ்வேறு இடங்களுக்கு செய்து மறையை போதித்து அந்த இயேசுவை காட்டி கொடுக்க ஒன்றாக இருந்து ஒரே மேசையிலே அமர்ந்து உணவு அருந்திய இந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறார். காட்டி கொடுப்பதற்கு அந்த வெள்ளி காசுக்காக இறைவனை காட்டி கொடுக்க போகிறார் என்பவர்களே. யூதாசனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சந்தர்ப்பங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இறைவனுடைய அன்பை புரிந்து கொள்ள, இறைவனுடைய கருணையை புரிந்து கொள்ள, இறைவனிட சாத்தானை விட்டு இறைவனை பின்தொடர. ஆனால் பயன்படுத்தவில்லை சந்தர்ப்பத்தை. தன்னுடைய எண்ணத்தை மாற்றவில்லை, தன்னுடைய உள்ளத்தை மாற்றவில்லை, இறைவனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, அவர் சொல்லுகிறார் திருப்பாடலிலே, 79ஆம் திருப்பாடலிலே, குற்றம் செய்வோர்களை அவர் ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை, மாறாக அந்த உள்ளத்தை அன்பு செய்கிறார் என்று. அப்படியானால் அந்த உள்ளத்தை அன்பு செய்தார் இயேசு. ஆனால் அந்த அன்பை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்களும் நானும் இயேசுவை பல விதங்களிலே காட்டி கொடுக்கின்றோம் அல்லவா? மற்றவர்களுடைய சொல்லுக்காக, அல்லது நாங்கள் மற்றவர்கள் எங்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார், அதனால் இறைவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க மாட்டேன், இறைவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், நான் திருப்பலிக்கு சென்று திருப்பலியிலே பக்தியான முறையில் கலந்து கொள்ள மாட்டேன், மற்றவர்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றார்களா, நான் அவனை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது கைகளை கூப்பி நிற்கின்றேன் திருப்பலியிலே, அவர் என்னை பார்க்காத போது, மற்றவர்கள் என்னை பார்க்காத போது நான் வெவ்வேறு எண்ணங்களோடு நான் திருப்பலியிலே நான் கலந்து கொள்கின்றேன். உண்மையாக இறைவனுடைய அன்பை நான் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. மற்றவங்களும் திருப்பலிக்கு போகிறாங்க, அதுக்காக நானும் போகிறேன், மற்றவங்க சபிக்கிறாங்க, அதனால் நானும் சபிக்கிறேன் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோமா? உண்மையாகவே அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு அழைப்பது இதனை பற்றி மென்மேலும் சிந்தித்து பார்ப்பதற்காக.